நண்பர்களே, ஒரு சில மாதங்களுக்கு முன்புலாம் வந்து பைக் வாங்க போகிறோம் அப்படின்னா, இந்த பைக்கில் வந்து ஏபிஎஸ் இருக்குது, இந்த பைக்கில் ஏபிஎஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா விமர்சனங்கள், நிறையா கன்ஃபியூஷன்லாம் வரும். ஆனால் இப்போலாம் வந்து அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா வந்து 125 சிசிக்கு மேலே இருந்தாலே ஏபிஎஸ் வந்து கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னதுனால எல்லா பைக்லையுமே ஏபிஎஸ் வசதியை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த வகையில் வந்து டிவிஎஸ் நிறுவனத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் தான் வந்து அப்பாச்சி. அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து 160 இருக்குது, 180 இருக்குது. அதன் பிறகு வந்து தான் 164V. அப்போ 160 சிசிலே வந்து தற்சமயம் வந்து 2 பைக் விற்பனையில் இருக்குது. ஒன்று வந்து 4V இருக்குது, இன்னொன்று வந்து நார்மல் பழைய மாடல் 160 இருக்குது. இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, பழைய மாடல் 160ல் ஏபிஎஸ் வசதியை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த பழைய மாடல் 160ல் பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் வந்து டிஸ்க் வச்சு வரும், ரியரில் வந்து ட்ரம் வச்சு வரும். ரெண்டு வெர்ஷன்லையுமே வந்து ஏபிஎஸ் வசதியை வந்து கொண்டு வந்துட்டாங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் யூனிட் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ விலை டிஃப்ரென்ஸ் எவ்வளோ மாறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6250 ரூபாய் வந்து விலை வந்து மாறுபடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நார்மலாக ரியரில் வந்து ட்ரம் வச்ச மாடலுடைய நார்மல் ஷோரூம் ப்ரைஸ் வந்து 79,479 ரூபாய். இப்போ வந்து ஏபிஎஸ் வந்த பிறகு அதோட விலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85,479 ரூபாய் விலை வந்து உயர்ந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் டிஸ்க் வரக்கூடிய மாடலுடைய பழைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 81,614 ரூபாய் இருந்துச்சு. இப்போ வந்து 88,114 ரூபாயை வந்து உயர்ந்திருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு வந்து அப்பாச்சி பழைய மாடல் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பைக்கு, உங்களுக்கு வந்து கனவு பைக் அப்படின்னு நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா, இல்லை இந்த வருஷம் பைக் வாங்குகிற பிளானில் இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி எல்லா பைக்கும் ஷோரூம் வந்த பிறகு வந்து ஏபிஎஸ் இருக்க மாடல் வந்து தேர்வு செய்யுங்க. அதுதான் வந்து நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். இந்த வீடியோவை பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.